அப்போ வந்து அப்பா வந்து வைத்தியநாதன் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல ஒரு இடத்த ஒரு ஒண்டு குடுத்தனம் தான் அது. ஒரு 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 இது ஸ்டோர் ரூம் ஹவுஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பெரிய வராண்டா இருக்கும். உள்ள ஒரு ஒரு ரூம் இருக்கும். அவ்வளோதான். அதே ரூம்லயே படுத்துக்கணும். அதே ரூம்லயே சமையலும் பண்ணணும். இவர் என்ன பண்ணாரு, அந்த அந்த வீட்டுக்குள்ள வந்து காரே போகாது. இவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கார வந்து ஸ்ட்ரீட் எண்டுல நிறுத்திட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மக்களுக்கு புரிஞ்சுதான் இது எம்ஜிஆர்ன்னு. பின்னாடியே ஓடி வந்த உடனே வீட்டுக்கு வந்துட்டு பெரியப்பா பாட்டிய பார்த்துட்டு சொன்னாராம். "என்ன இவன் இவ்ளோ கோவக்காரனா இருக்கான்?" அப்படின்னு. பாட்டி சொன்னாலாம், "அவன் எப்பவுமே அப்படிதான். நான் என்ன பண்றதுன்னு." சரி அப்படி சொல்லிட்டு மறுநாளைக்கு தீபாவளி. ஸோ அப்பாக்கு வந்து அப்பா அப்பவே கதர் வேஷ்டி தான் போட்டுப்பாரு. கதர் வேஷ்டி, கதர் சட்டை, அப்புறம் வந்து பெரியப்பாக்கு வந்து அ வேஷ்டி, சட்டை, பாட்டிக்கும் ஒரு வெள்ள புடவை வாங்கி குடுத்துட்டு, "நாளையிலேருந்து வா ஷூட்டிங்க்கு" அப்படின்னாராம். அப்பா சொன்னாலாம், "நான் வரமாட்டேன். அவன் என்ன திட்டினான்னு." "நீ வா, நான் பார்த்துக்கிறேன்." ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்ச எம்ஜிஆரோட அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு வந்து அவர் இறக்குற வரைக்கும் இருந்தது அப்பா.